Guys, welcome back to my channel. வணக்கம் and வந்தனா. நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபேஸ் எப்படி பியூராக வச்சுருக்கேன் அந்த ட்ரிக்கை ரிவீல் பண்ண போகிறேன். வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னோடனே ஃபேஸ் வாஷ் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பியோர் வாட்டர் ஃபேஸ் வாஷ். பியோர் வாட்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம மூஞ்சியை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டன் க்ளோத் ஆர் டவலை வச்சு மட்டுமே நம்ம ஃபேஸை டேப் பண்ணியோ இல்லை கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணியோ இது பண்ணியிருக்கேன். என் ஜெடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஸோ எஸ், இந்த பியூர் வாஷுக்கு அப்புறமா நம்ம என்ன பிராண்ட் ஃபேஸ் வாஷ் நமக்கு வந்து ஆப்ட் ஆகும் நம்ம ஸ்கின் டைப்புக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே யூஸ் பண்ணது அனிகாவோட கோல்டு இல்லாட்டி ஹிமாலயா தான். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணி விட்டுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ட்ரை ஸ்கின்னில் போடக்கூடாது, ஐ மீன் வெட் ஸ்கின்னில் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரோலர் மோஷன், அதாவது ரொட்டேட் பண்ணி அந்த மோஷனில் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இடுக்கு அந்த மாதிரி காதுக்குள்ளே இருக்குது, அப்புறம் சின் இந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, மூக்கு கிட்ட. அப்போ தான் உங்களுக்கு பிம்பிள்ஸோடது நல்லா பிம்பிள்ஸ் வந்து வராது. இட் வில் ப்ரிவெண்ட். அப்ளை பண்ணதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ்லலாம் கூட நல்லா அப்ளை பண்ணுங்கள், பட் ஐஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. ஐஸோட சைட்ஸ் அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சில் இல்லாட்டி நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டரெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பேர்ன் அந்த மாதிரி. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் ஆனாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப சில் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா அதே ரோலர் மோஷனில் வாட்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 3-4 டைம்ஸ் வந்து பண்ணிவிட்டு அவ்வளோதான். நல்லா வந்து இப்போவே உங்களுக்கு க்ளாஸியான ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கிடச்சிடும். பட் தென் இதோட நம்ம நிறுத்த போடுறது கிடையாது. நல்லா அதை கொஞ்சம் டேப் பண்ணி க்ளோத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா அதுதான் இல்லை. நம்ம இன்றைக்கி மஞ்சளுமே அதாவது டர்மரிக்கலுமே கொஞ்சோண்டு மாவையும் நம்ம தண்ணியையும் கலந்து ஒரு மிக்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிக்சரை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஹேர் நம்ம ஃபேஸில் வரதுக்கு தடுக்கும். அதாவது இந்த முஸ்டாஷ் ஏரியா அந்த மாதிரி சின்ன அந்த மாதிரி இடத்துலலாம் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஃபோர் ஹெட்டு அதில் பேங்க்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் விட்டாவே போதும், இல்லாட்டி ரொம்ப மஞ்சள் ஆகிடும். இந்த முஸ்டாஷ் ஏரியாலாம் நல்லா வந்து ரப் பண்ணிவிட்டு அப்படியே வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடலாம். நம்ம அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சர்க்குலர் மோஷன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ சின்ன ஏரியாவில் நல்லா அந்த வாட்டரை எக்ஸஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதே டேபிள் கிளாத் வச்சு டேப் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ டேபிங் இது தான். இந்த மாதிரி டக்குன்னு வச்சு எடுத்திங்கன்னா ஸ்க்ரப்பிங்கை விட இது ஒரு நல்ல மெத்தட். இந்த மெத்தடுக்கு அப்புறமா நம்மளோட ஃபேஸ் வாஷ் ஃபினிஷ்ட். நம்மளோட ஃபேஸ்க்கு அப்புறமா என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்றது பார்ட் 2ல் வரும். வெயிட் அண்ட் வாட்ச், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை பாய்.